ஆஹா, அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கிளைமேட்டே பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி காரசாரமான ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். வாங்க சமைக்கலாம், வயிறு நிறைய சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அதில் ரோட்டு கடை ஸ்டைலில் சிக்கன் பக்கோடா செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். கண்ணில் பறக்குது. மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம் சிக்கன் பக்கோடாக்கு. மிளகா ரெடி ஆயிடுச்சு, இப்போ வறுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ சிக்கன் பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கான பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முட்டையை உடச்சி ஊற்று. மைதாவா? மைதா போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அடுத்துட்டு சோள மாவு. இது வந்து நமக்கு கிறிஸ்பினஸ்ஸாக கொஞ்சம் ஹார்ட்னஸ் கொடுக்கும். அடுத்து என்ன போட போகிறோம்னா பக்கோடா அரைச்ச மசாலா காரசாரமான மசாலா. காரசாரமாக இருக்கும். மசாலா அரைக்கும் போது உப்பு போட்டுட்டோம். உங்கள் தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, தயிர் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பேர்னா கஸ்தூரி மேத்தி. லெமனை புரிஞ்சிக்கலாம். இப்படி தான் இருக்கணும் பேஸ்ட்டு பக்கோடா. கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல் தான். ரோட்டு கடையிலலாம் அதை போட மாட்டாங்க. ரோட்டு கடை பக்கோடா அதெல்லாம் நம்ம ஃப்ளேவருக்கோசரம் நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து போட்டுக்கிறோம். அவ்வளோதான், பேஸ்ட்டு ரெடி. இப்படின்னு எடுத்து இதில் போட்டுப்போம். ஸோ மொத்தமாக நல்லா போட்டு பைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பக்கோடாக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு அரை மணி நேரம்னா ஊறணும். மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் மழை பெய்யுது, ஒரு பக்கம் பக்கோடா வறுக்க போகிறோம். மழை வேற உழுது.
மசாலா உதிரவே இல்லைல்ல. மாவு பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லை. பர்ஃபெக்டான ரேஷியோ. ஆஹா, அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு இந்த பக்கோடா வெறித்தனமாக இருக்கும் சாப்பிட. ரெடி ஆகட்டும், ஐ எம் வெயிட்டிங். அவ்வளோதான், சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஆஹா, சிக்கன் பக்கோடா எல்லாம் ஆனியன் வச்சு. இந்த மாதிரி யூஸ் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். இந்த கிளைமேட்டுக்கு எதுக்கும் மிளகுத்தூள்லாம் போட்டு கோல்டுக்கு எதுக்கு நல்லா சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது. இன்னும் சூடு கொஞ்சம் ஆறிப்போச்சு, மழை காலன்றதுனால. வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை கம்பல்சரியாக சொல்லுங்கள். அட்டகாசமாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.